What's up people, this is Prakash from One Life. Welcome back to another video. So லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா 411லேருந்து 450க்கு வாங்கினதுக்கான ரீசன் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் தவிர 411லேருந்து 450 எப்படி வாங்கினேன்றதை மட்டும்தான் சொல்லியிருந்தேனே தவிர 411க்கும் 450க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி நான் எதுவுமே பேசலை. ஸோ ஆக்சுவலாக அது 450யோட ரிவ்யூ வீடியோவில் பற்றி அதை பற்றி பேசலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் இதுவே ஒரு தனி டாப்பிக்கில், ஏன்னா 411லேருந்து 450 வாங்குறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு தனி வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த டிராஃபிக் விட்டு வெளில போயிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட 411 வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். 3 இயர்ஸில் 25,000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் கிளாக் பண்ணியிருந்தோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 25,000 கிலோமீட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 வந்து பியூர்லி டூரிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணது. ஒரு 2,000லேருந்து 3,000 வேணால் ஹார்ட்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 25,000 யூஸ் பண்ணதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேலே இருந்திருக்கு. ஸோ ஹைவேல இருக்கும்போது சரி ஓகே, அப்போது நமக்கு ஹைவேவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்ற ரீசனால தான் 450 சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ 450 சூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5,500 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கேன் ஒரு 6 மந்த்ஸில். ஸோ இப்போது இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி நிப்பட்டேன். இது ஒரு இடம் தான் காலியாக இருந்தது, மற்ற எல்லா பக்கமும் குப்பையாக அது இதுவாக இருந்துச்சு. வண்டியோட ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தோன்னா ஹிமாலயன் 411 வந்து ஒரு ரக்குடான டிசைனில் டேங்க்கு அது எல்லாமே வந்து பயங்கரமாக ஷார்ப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பாக்ஸியர் டிசைனாக இருக்கும். டேங்காக இருக்கட்டும், இல்லை இந்த சைட் பேனல்ஸாக இருக்கட்டும், ஓவராலாகவே பயங்கர ஒரு பாக்ஸியர் டிசைன் இருக்கும். ஒரு ரெட்ரோயிஷ் ஃபீல் கூட இருக்கும். வேறு 450ல் வந்து டிசைன் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நிறையா ஒரு ஓவல் ஷேப் டிசைன்ஸ் பார்க்கலாம். டேங்காக இருக்கட்டும், இந்த சைட் பேனல்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து சைலன்சராக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு பாக்ஸியரான டிசைனாக இருக்காது. ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி கர்வியாக கொஞ்சம் மாடர்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 411 கம்பேர் பண்ணும்போது. டிசைன் வைஸ் பார்த்தா எனக்கு எப்போவுமே எனக்கு ஒரு ரெட்ரோ பைக்ஸு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். டிசைன் வைஸு லுக்ஸ் வைஸ் வந்து எனக்கு இன்னுமே 411 தான் ரொம்ப பிடிக்கும் 450 கம்பேர் பண்ணும்போது கூட. நெக்ஸ்ட்டு வந்து சீட் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா சீட் ஹைட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பழைய ஹிமாலயன் வந்து 800 mm வரும், புது ஹிமாலயன் வந்து 825. அதுக்கப்புறமா இது கீழே 2 ராட்ஸ் இருக்கும், நான் அது காட்டுறேன். அது வந்து 845 வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு எந்த நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. பட் ரெண்டுக்கும் ஒரு 25 mm தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த சீட்டோட சைடில் வந்து வித்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியாது ஹிமாலயன் 450ல். வேறு ஹிமாலயன் 411 வந்து ஈஸியராகவே ஃப்ளாட் ஃபுட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் அட்வென்ச்சர் பைக்ஸ்லேயே ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா அது வந்து ஹிமாலயன் 411 தான் நினைக்கிறேன். 450 வந்து இந்த சைடில் இருக்கிற உங்கள் தை வந்து இங்கே தான் ரெஸ்ட் ஆகும்ல, இங்கே ரெஸ்ட் ஆகிறதுனால உங்களால் வந்து ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியாது. வேறு அது வந்து 411 சூப்பராக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். 450ல் வந்து ஷூஸோ ஏதோ போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். சீட் ஹைட் இன்க்ரீஸ்டாக இருந்தால். நான் 5'7", எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு 60 to 70% எனக்கு ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். 411 வந்து ஃபுல்லாகவே என்னால் ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா ஹேண்ட்லிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்லிங் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகலை 411க்கும் 450க்கும். 411ல் வந்து டூரிங் ஹேண்டில் பார் போட்டிருந்தேன் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து. ஸோ அப்படி போட்டிருந்ததுனால எனக்கு வந்து ஹேண்டில் பார் இன்னும் கூட கொஞ்சம் அப்ரைட்டாக பொசிஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு 450ல் வந்து அந்த ஹேண்டில் பார் மட்டும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் இதுக்கு நான் ஒரு ரைசர் மட்டும் போட்டிருக்கேன் மோட்டோ டார்க் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. இது இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன் ரீசெண்டாக. ஸோ இது போட்டதுக்கப்புறமா எனக்கு இதோட பொசிஷனும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம சேட்லிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா 411ல் வந்து அந்த ஹேண்டில் பார் போட்டிருந்ததுனால கை வந்து நல்லாவே எட்டும். வேறு 450ல் வந்து எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் இருந்தது. ஸோ அதனால் இந்த ரைசஸ் போட்டதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளமும் எனக்கு சால்வ்டு. எதுவுமே வாங்கிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன தேவை இருக்கோ அதுக்கப்புறமா மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே மாடிஃபை பண்ணிங்கன்னா எது தேவை இருக்குது எது தேவையில்லை அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் ஹேண்டில் பற்றின விஷயம். ஸோ வீல் பேஸே ஆக்சுவலாக வந்து ஹிமாலயன் 411லேருந்து 450க்கு வந்து பயங்கர பெருசு. வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து பயங்கர பெருசு. நீங்கள் ஹிமாலயன் 411 பெருசு தான். வேறு ஏதாவது பைக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு 411 யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே பயங்கர பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஹிமாலயன் 411 450 பக்கமாக நிப்பாட்டினீங்க அப்படின்னா 411 வந்து பயங்கர குட்டியாக இருக்கும். ஏன்னா
450 வந்து அவ்வளோ பெருசு. அதோட ஸ்டாண்ட்ஸுமே வந்து பயங்கர வீல் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பக்கத்தில் ரியலாக நின்று பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயன் 411 வந்து ஏர் கூல்டு, ஹிமாலயன் 450 வந்து லிக்விட் கூல்டு. ஆல்மோஸ்ட் இன்ஜினோட ஸ்பெக்ஸு அதை பற்றிலாம் நான் எதுவும் பேசலை, ஏன்னா அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஹிமாலயன் 411 வந்து ஒரு ஓல்ட் ஸ்டைல் இன்ஜினு. நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்தீங்கனாலும் அவங்களால அதை ரெடி பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். வேறஸ் 450 வந்து இன்னும் கூட கொஞ்சம் உள்ள ஷிம்ஸ்லாம் இருக்குது. அப்படின்றதுனால எல்லா மெக்கானிக்னாலையும் இதை வந்து ரெடி பண்ணிட முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் எக்யூப்டாக இருந்தால் தான் 450யோட இன்ஜின்லாம் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த 411. இதில் வந்து ஏர் கூல்டு அப்படின்றதுனால ரேடியேட்டர் ஃபேனோட ஹீட் வந்து டேரெக்டாக உங்களுக்கு உங்களோட ரைட் சைட் ஃபூட்லேயும் அதில் தான் அடிக்குது. அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கியர் பாக்ஸ் வந்து பயங்கர ஸ்மூத்து 411லேருந்து நான் காட்டுறேன். கியர் பாக்ஸ் வந்து ஹிமாலயன் 411 வந்து பயங்கர கிளங்கியாக இருக்கும். வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஏன்னா சென்னையில் மழை, ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஸோ பயங்கர ஸ்மூத்து ஹிமாலயன் 411 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் கியர் பாக்ஸு. வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்டான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, இதை விட பெட்டர் பைக்ஸ் இருக்குது இந்த செக்மெண்ட்டில். பட் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது மித்த எல்லா பைக்ஸை விட ஹிமாலயன் 450 ஷெர்பா இன்ஜின் வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை விட ரிஃபைன்டான இன்ஜின் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. பட் என்ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் உங்களால் ரிஃபைன்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப ரிஃபைன்மெண்ட்டாக எதிர்பார்த்து 450 வாங்கிட்டு அந்த கிளாட்டரிங் சவுண்ட்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா 450லேயும் அந்த 411 இருக்கிற கிளாட்டரிங் சவுண்டு இருக்குது. அந்த செயின் டென்ஷனர்லாம் சேஞ்ச் பண்ணாலும் கொஞ்ச நாளுக்கு நல்லாயிருக்கும், லேட்டர் அது மறுபடியும் அது பழைய மாதிரி கிளாட்டரிங் சவுண்டு வரதான் செய்யும். ஸோ அது ஃபஸ்ட்டே அது மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு ஏமாற்றமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா, ஹிமாலயன் 411 வந்து ஒரு சாஃப்டர் சஸ்பென்ஷன் செட்டப்பு. ஹிமாலயன் 450 வந்து 411 அளவுக்கு சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டாப் ஸ்பீட் 140 150 பண்ணுறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடில் வந்து ஸ்டேபிளாக இருக்காது பைக். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் செட்டப் நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா 411 அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் ஆஸ் யூ யூஸ் த பைக் மோர் அண்ட் மோர் you will know why they have set up the suspension as it is. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒரு 80 70 அந்த மாதிரிலாம் ஒரு பேட் ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா, ரோடு எவ்வளோ பள்ளமாக இருந்தாலும் சரி ஒன்றுமே ஃபீல் ஆகாது. இந்த சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகணுன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும். ஸ்லோவாக போனீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து 411 அளவுக்கு ஒரு சாஃப்டர் ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் லோயர் செட்டிங்ஸ்லேயும் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். லோயர் செட்டிங்ஸில் வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சஸ்பென்ஷன் ஸ்மூத் சாஃப்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஹார்டர் சஸ்பென்ஷனில் இருக்கிற ஒரு நல்ல ஃபீலும் ஒரு ரோடோட நமக்கு இருக்கிற ஒரு ஃபீட்பேக் இருக்குல்ல, ஒரு ஸ்டேபிள்னஸ் கிடைக்கும். அது வந்து அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனில் கிடையாது. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக் பார்த்தோம் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஹிமாலயன் 411 வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து உங்களால் உங்களோட ஃபோன் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபோன் கனெக்ட் பண்ணி மேப் யூஸ் பண்ணிக்க முடியும். மேப் யூஸ் பண்ணிக்கலாம், சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களால் டிஸ்டன்ஸ் டு எம்டி பார்த்துக்கலாம். 411 வந்து பார்க்க பயங்கர பெருசாக இருக்குமே தவிர ஒரு பேசிக்கான ஒரு கன்சோல் தான். பார்க்க நல்லா ஒரு பைலட்டோட காக்பிட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பயங்கர ஃபீச்சர்ஸாகவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நமக்கு தேவை இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தா 450 தான் அது வந்து அதிகம். ஃபஸ்ட்டு சிட்டி யூசேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிட்டி யூசேஜில் 450 உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் டே டு டேயில் லைக் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பையிங் சாய்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 450 வந்து பிக்கர் இன்ஜினு, அதுக்கப்புறம் லிக்விட் கூல் அப்படின்றதுனால உங்களால் ஹீட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உங்களோட ரேடியேட்டர் ஃபேன் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் காலில் தான் அடிக்கும். அதுக்கப்புறமா இன்ஜினோட ஹீட் ஃபீல் பண்ண முடியும். செப்பல்லாம் போட்டு வாய்ப்பே இல்லை. யூ ஹேவ் டு ஒரு ஷூ இருக்கணும். ஷூ இல்லைன்னா உங்களால் 450 வந்து சிட்டியில் யூஸ் பண்ணவே முடியாது. நான் செப்பல்லாம் போயிட்டு சிட்டிக்குள்ளே காலை பாதி நேரம் தூக்கி வச்சுட்டே ஓட்டியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஹீட் வரும். ஸோ அதுவும் சென்னை மாதிரி பிளேஸில் வந்து ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டியில் இருக்கீங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ டயர் 1 சிட்டியில் சென்னை மாதிரி பிளேஸில் எக்ஸ்ட்ரீமாக டிராஃபிக் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹீட்டை வந்து உங்களால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. கால் ஒரு மாதிரி ஸ்கின் எரியும், அந்தளவுக்கு ஹீட் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிட்டி யூசேஜில் ஸ்டில் 411 தான் பெட்டர் சாய்ஸ். எதனால் அப்படின்னா 411ஓட கியரிங் ரேஷியோ வந்து பயங்கர டாலரு.
உங்களால் 5th கியரில் உங்களால் 40லையும் மெயின்டைன் பண்ண முடியும், 120லையும் மெயின்டைன் பண்ண முடியும். வேறு இந்த இன்ஜின் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ரைட் கியரில் இருக்கணும், ரைட் ஆர்பிஎம்மில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து, இல்லைனா இன்ஜின் வந்து லக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ சிட்டி யூசேஜுக்கு வந்து உங்களோட மெயின் ப்ரைமரியாக இருக்குது ஒரு 60-70% சிட்டி யூசேஜ், 30% தான் டூரிங் பண்ணுறோம் அப்படின்னா 411 வச்சுருக்கீங்க அப்படின்னா 411 வச்சுருங்க. அதுதான் பெட்டர் சாய்ஸு. நிறையா டூரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் 450 வாங்குங்க. ஏன்னா இது சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கான மோட்டார் சைக்கிள் இல்லை. ஸோ டூரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் 450 வந்து மோர் தென் கேப்பபிள் ஆஃப் 411 தான். ஏன்னா அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து 450 சூஸ் பண்ணேன். 411 வந்து உங்களால் ஒரு 110, 100 அதுதான் மேக்ஸிமம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ 110 கூட ஆக்சுவலாக 411 வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகும். அவ்வளோ ஈஸியராலாம் 110 போகாது. 80 to 100 அப்படின்றது தான் 411ஓட ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்டு. 450 வந்து உங்களால் ஆல் டே லாங் 120, 130 ஈஸியராக போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் எவ்வளோ ஈஸியராக போகுது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து, ஏன்னா இன்ஜின் ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கே அவ்வளோ ஸ்பீடில் வந்து போக தோணாது. 411 வந்து 110, 120 வரைக்கும் கூட போகும். ஆனால் அந்த இன்ஜின் கஷ்டப்படுறதுனால உங்களால் அதில் ரொம்ப நேரத்துக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த ஸ்பீடை நீங்களே ஸ்பீடை கம்மி பண்ணிடுவீங்க. வேறு 450 வந்து அப்படி கிடையாது. 120, 130லலாம் நான் வந்து நான் ஸ்டாப்பாக 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் க்ரூஸ் பண்ணாலும் இன்ஜின் அதே மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ரீசன்னால் டூரிங் தான் உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 450 அப்கிரேட் பண்ணலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சிட்டி யூசேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் 411 வச்சுருக்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 450 வந்து அவ்வளோ சிட்டி ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து ஹிமாலயன் 450 வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே சேம் தான். 411க்கும் 450க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணல. 411க்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1500 600 ஆச்சு. இந்த 450க்கும் அவ்வளோதான் ஆச்சு. 1500 1300 இவ்வளோ தான் ஆச்சு. எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஸ்பேர் பார்ட்டோட காஸ்ட்டு. ஹிமாலயன் 450ல் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டிஸ்க் பேட் வந்து 3300, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். வேறு ஹிமாலயன் 411ல் வந்து 280 ருபீஸோ என்னமோ தான் நினைக்கிறேன். பட் அதுக்கு தகுந்த ஸ்டாப்பிங் பவரும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 411ஐயும் 450யும் வந்து பிரேக்கிங் வைஸ் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. 411 வந்து நிற்கவே நிற்காது. அதை பிரேக்கை பிடிச்சி அமுக்கணும். பிரேக்கை பிடிச்சி அமுக்கி ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு அமுக்குனா தான் அவன் ஏதோ நிற்பான் கொஞ்சம். 450 வந்து பயங்கர ஷார்ப்பு அந்த விதத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவ்வளோ 40 bhp பவர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் பேட்ஸ் நல்ல பிரேக் பேட்ஸ் போட்டால் தான் வண்டி ஸ்டாப் பண்ண முடியும். இருந்தாலும் 3300 வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஒரு 1500 ஒரு 2000 அப்படின்னா கூட ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். 3300 வந்து எக்ஸ்பென்சிவ் சைடு தான். லக்கிலி எனக்கு இன்னும் பிரேக் பேட்ஸ் இருக்குது. பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி 5500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். பட் ஸ்டில் பிரேக் பேட் ஃப்ரண்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. மேபி இன்னொரு 30-40% இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8K 10K வந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் அந்த மாதிரி டைமில் 10K ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ மீன் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1 இயர் கேப்பில் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு பிரேக் பேட்னா ஓகே. வேறஸ் இப்போ கொரில்லா 450ல் மாரியனம் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் வந்து ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து காலி பேக்கில். அந்த வண்டி இன்னும் கூட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லோயர் எண்ட் இருக்கிற பைக்கில் ஒரு செகண்ட் கியர்லலாம் வந்து ஆக்சலரேஷன் வந்து ஒரு கையில் மட்டும் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா வண்டி முன்னாடி போயிடும். அவ்வளோ பவர் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து 411 தான் உங்களுக்கு சீப்பராக இருக்கும் 450 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா பிரேக் பேட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. மற்ற எல்லாத்துலேயும் சேம் தான் அப்படின்னாலும் பிரேக் பேட்ஸ் வந்து உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிமாலயன் 450 வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஸோ ஃபைனலாக 411 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. 450 நான் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூசேஜ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நிறையா சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னா 450 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷோரூமில் ஏதாவது கொஞ்சம் பேசி சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி பாருங்கள். சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சும்மா ரேண்டமாக ஒரு ஓப்பன் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கிடுவீங்க. ஆனால் சிட்டியில் ஓட்டும்போது தான் இந்த பைக்கோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் 411லேருந்து 450 வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூரிங் தான் உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸு. நான் வந்து சிட்டிக்குள்ளே எனக்கு யூசேஜே இல்லை ப்ரோ, அதுக்கு வேறு பைக் இருக்குது அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொன்னாலும்
450 வந்து வாங்கிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பைக் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு பைக் ரிலீஸ் ஆகி. இது வரைக்கும் எதுவும் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரல, எக்ஸப்ட் அந்த சாசிஸ் பிரேக் ஆனது மட்டும். அந்த சாசிஸ் பிரேக் ஆனதுக்கும் என்ன ரீசன் அப்படின்றது வந்து ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து நிறையா வாட்டி சொல்லிட்டாங்க. பட் இன்னுமே எனக்கு மெசேஜ் வருது, கமெண்ட்டும் வருது, இந்த மாதிரி ப்ரோ ஹிமாலயன் 450 வாங்கலாமா, சாசிஸ் வந்து பிரேக் ஆகிராதா அப்படின்ற மாதிரி. ஹிமாலயன் 450 வந்து அவங்க ஏதோ தேர்ட் பார்ட்டி கிராஷ் கார்டு போட்டு தப்பான போல்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் சாசிஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நான் ஆட்டோ இன்ஜினா என்னோடய சேனல்லே நான் ரிவ்யூவும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய போல்ட் கொடுத்துருப்பாங்க. பெரிய போல்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எனி கிராஷ் வந்து அந்த போல்ட் தான் கட் ஆகுமே தவிர சாசிஸ்க்கு எதுவும் டேமேஜ் வராத மாதிரி தான் இப்போ இருக்கிற எல்லா கிராஷ் கார்ட்ஸும் ஹிமாலயன் 450க்கு டிசைன் பண்ணுறாங்க. அது எப்போவுமே இனிஷியலாக ஒரு புது பைக் ஒன்று வருதுன்னா ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து ஆக்சசரிஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. பைக்லேயுமே அப்படி தான். ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. See you guys in another video soon. Bye for now.